சரிங்களா? சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ நான் வந்து இறைவனை பார்க்க போகிறேன், அந்த பூர்ணத்துவம் தான் ஓடும். குருமாவை பார்க்க போகிறேன் என் மேலே வச்சுக்க, அவர்கிட்டையும் கண்டிப்பாக நல்லது தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. ஒரு ஞானியை பார்க்கும்போது நல்லதாக இருக்கும். எனக்கு நல்லது செய்கிறவங்கள நான் பார்க்க போகிறேன், எனக்கு பூர்ணத்துவம் ஓடுற மாதிரியே அவங்களுக்கும் பூர்ணத்துவம் ஓடுமா அப்படின்னு சந்தேகம் வரும்ல. அந்த சந்தேகத்துக்கு தீர்க்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பிங்களை சரம், அதாவது வலதுநாசில சுவாசம் ஓடும்போது கிழக்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் நாம் பயணத்தை தொடங்கணும். கிழக்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் பயணத்தை தொடங்கணும். அப்படி தொடங்கினா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள வந்து ரொம்ப சிறப்பாக வந்து வேலை செஞ்சு நீங்கள் போகிற காரியம் வெற்றியதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். கிழக்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் பயணிக்கணும். எப்போது? வலது நாசியில் சுவாசம் ஓடும்போது. இடது நாசியில் சுவாசம் ஓடிச்சு அப்படின்னா தெற்கு நோக்கியும் மேற்கு நோக்கியும் பயணத்தை தொடங்கி நீங்கள் வந்து போனீங்கன்னா அங்கே வந்து சக்ஸஸ். அப்போ பயணத்தை ஒருத்தர் பார்க்க போகும்போது எப்படி பார்க்கணும்? உங்களோட சுவாசத்தை பார்த்துட்டு அது சார்ந்த திசையில் நீங்கள் வந்து பயணம் செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை. ஏன் அப்படி பயணம் செய்யணும்? இந்த பிரபஞ்ச இயக்கம் வந்து எப்போதுமே மாறாது. இந்த பஞ்சபூத சக்திகள்ங்கிறது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தன் நிலையிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ளவே மாற்றிக்காது. நாம் வேணால் இஷ்டத்துக்கு வந்து 5 மணிக்கு எந்திரிக்கிறது, நான் 8 மணிக்கு எந்திரிப்பேன்ப்பா, 11 மணிக்கு எந்திரிப்பேன், நைட் சாயங்காலம் 5 மணிக்கு கூட எந்திரிப்பேன், நல்லா நடக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் பேசுவோம். சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், ஆனால் எனக்கு பணம் வரும், அதுக்கான ஐடியா சொல்லு அப்படின்னு கேட்குறவங்க இருப்பாங்க. ஒரே சொல்லி இவ்வளோ விஷயம் தெரியுது உனக்கு, ஒரே செகண்ட் என்ன பண்ணுவேன், உன்னை பெரிய பணக்காரன் ஆக்கிக்காமிக்கு, அதே மாதிரி எனக்கு இருக்கிற பிரச்சனை தீர்த்துக்காமி, அப்போ தான் கேட்பேன் அப்படிம்பாங்க. இப்படி உங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலையை வந்து ஆக்ரோஷமாக சொல்லக்கூடிய வேலை மனுஷர்களை நாம் செய்வோம், ஆனால் பிரபஞ்சம் செய்யாது. அப்போது வலது பக்கமும் கிழக்கு பக்கமும் வடகிழக்கு பக்கமும் கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வலது சம்பந்தம் சக்தி மட்டுமே அதை இயக்கும். அதை தாண்டி வருது இயக்கவே இயக்காது. அப்படி தான் அந்த பூமியோட சுழற்சி வந்து இருக்க தொடங்குது. அதை பற்றிலாம் விரிவாக வந்து வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம வந்து பேசுவோம். அது தனி சப்ஜெக்ட். அப்போ அந்த திசையை பார்த்து போகணும். ஐயா சாமி, நீங்கள் சொல்கிறதான் சரிதான், எனக்கு சுழுமின சுவாசம் ஓடுது, நான் என்ன பண்ணிட்டோம்? போகவே போகாது, உட்காந்து எங்கேயுமே போகாதீங்க, எதையுமே செய்யாதீங்க, கம்முன்னு சாமி நினச்சிட்டு முத்திரையை குடிச்சிட்டு உட்காந்துருங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு ஜபத்தை முடிச்சு ஜபம் பண்ணுங்க, எல்லாம் நினச்சி இயேசு நினச்சி கும்பிட்டு உட்காந்துருங்க. அதை தவிர வேறு வாய்ப்பே கிடையாது. இதுதான் சொன்னீங்கல்ல, மாற்றி பார்க்குறேன், தாராளமாக என்ன பண்ணலாம், இப்படி எடுத்து வச்சு நம்ம சரத்தை மாற்ற முயற்சி செய்து சரம் மாறினால் அதுக்கப்புறம் போகலாம். எவ்வளோ நேரம் மாறி இருக்கணும்? ஒரு 20 நிமிஷமாக சரம் மாறி இருக்கணும். அப்படி மாறி இருந்தால் போகலாம். அப்படி இல்லைன்னா போகவே கூடாதா? அதை மீறி போகிற சூழ்நிலை வந்துச்சுன்னா இறைவன் மேலே பாரத்தை போட்டு போங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணாதீங்கன்னா இந்த வாக்கு கொடுக்குறேன் அந்த வாக்கு கொடுக்குறேன் அப்படிலாம் கொடுக்காம அமைதியாக நின்று இறைவன்கிட்ட வணங்கிட்டு உள்ளுக்குள்ள வணங்கிட்டேவும் அதை கவனிக்கிற வேலையை மட்டும் பண்ணுங்க. அப்படி கவனிக்கிற வேலையை மட்டும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சுழுமுனையில் மாட்டிக்காமல் தப்பிக்க முடியும். சரிங்களா? இறைவனுக்கான நேரம். சுழுமுனைங்கிறது முழுக்க முழுக்க இறைவனுக்கான நேரம். சரி, இப்போ நான் போகணும், வேறு ஏதாவது முயற்சி இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது சுழுமுனை சரம் ஓடுது அப்படின்னா என்ன பண்ணோம்னா 2 காலை இப்படி வச்சுக்கிட்டு ஜம்ப் பண்ணணும். இப்படி ஜம்ப் பண்ணி ஒரு 3 குறி குதிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணி போக ஆரம்பிக்கும். சரிங்களா? போகும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இடகலை சரம் ஓட வேண்டிய நேரத்தில் எனக்கு பிங்கள சரம் ஓடுது, ஆனால் நான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இடது காலுக்கு இல்லையா, அந்த இடது கால் எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு ஒரு அடி, 2வது ஒரு அடி, 3வது ஒரு அடி அப்படி எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பு கொஞ்சம் மாறுவதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். பிங்கல் சரம் ஓட இடத்துல இடகலை ஓடுது அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் வந்து போக ஆரம்பிக்கணும். மனிதனாச்சுப்பா இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்குது, கொஞ்சம் சொல்கிறேன். சரிங்களா? வலது காலத்தை வச்சு நம்ம வந்து போக ஆரம்பிக்கணும். அப்படி போகும்போது உங்களுக்கு வாய்ப்பு வந்து கொஞ்சம் கிடைக்க தொடங்கும். அப்போது நம்ம அந்த காலில் எடுத்து வைத்து போகும்போது ஓரளவுக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து நிறைய கிடைக்கிறதுக்கான இது வந்து கிடைக்கும்.